வேலையில் கர்த்தர் அழகாய் வழி நடத்திட்டு வந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்திக்கலாமா? நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தாவே, அப்பா, இவ்வளோ தூரம் என்னோட தகப்பன் நீங்க அழகாய் வழி நடத்திட்டு வந்தீங்கப்பா. நமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வாரம் முழுவதும் அப்பா எங்களை கரம் பிடித்துட்டு வழி நடத்திட்டு வந்தீங்கப்பா. சில நேரத்துல வழி தெரியாத அப்பா நேரத்துல என்னோட தகப்பன் நீங்க வழிகாட்டியா இருந்தீங்க தகப்பனே. அதற்காக கோடான கோடி நன்றி. பரிசுத்தரே, உன்னதரே, கோடான கோடி நன்றிகள் அப்பா. ராஜாதி ராஜா நீங்க தான் தகப்பனே. உமக்கு நிகரானவர் வேற யாருமே இல்லை தகப்பனே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் விடுதலையோட ஆராதிக்கலாமா? ஆவியோட உண்மையோட ஆராதிக்கலாமா? அவரை நோக்கி சொல்லுவோமா? தகப்பனே, அப்பா, ஜீவன் உள்ளவரை அப்பா நான் உங்களை ஆராதிப்பப்பா. நானும் என்னோட குடும்பமும் அப்பா உங்களை ஆராதிப்போம் தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஆராதிப்போம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்த நல்ல தெய்வம் அப்பா நீங்க. எங்களை போஷிக்கிற தெய்வம் அப்பா நீங்க. எங்களோட போவாஸ் அப்பா நீங்க தான் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி உற்சாகமா ஆராதிப்போம். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சொல்லுவோமா? நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. சொல்லுமா? யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். பாராட்டத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவரும் நீரே. பாராட்டத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. சொல்லுமா? யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையில் சிறந்தவர் நீரே. மகிமையால் நிறைந்தவர் நீரே, வல்லமையால் சிறந்தவர் நீரே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. மாறாத என் இயேசுவே, மன்னாதி மன்னனே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. இல்லப்பா, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே.
தெய்வமே, சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்ல, யாரும் இல்ல டாடி, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்ல. நீ ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்ல, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்ல. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். வேற யாரும் இல்லப்பா எங்க வாழ்க்கையில. அப்பா உங்களை மட்டும்தான்ப்பா உயர்த்துக்கிறோம், உண்மை மட்டும்தான் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நிகரானவர் வேற யாரும் இல்லை தகப்பனே. உமக்கு நிகரானவர் வேற யாரும் இல்லப்பா. பரிசுத்தராயா நீங்க, ஆவியுள்ள தேவன், ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆட்கொள்ளுமாறு ஜெபிக்கிறாயா. எங்க ஆவியானவர் உண்டு அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. எங்கள் மத்தியில நீங்க உளவாடுங்க தகப்பனே. இந்த ஆராதனையில அப்பா நீங்க அப்பா அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. Let's welcome the Holy Spirit. ஆவியானவரே, we surrender ourselves தகப்பனே. சில நேரத்துல we fight flesh against flesh. நம்ம என்ன மறந்துறோம்னா நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவியானவர். நம்ம ஆவியில நிக்க முடியலன்னா நம்ம சரீரத்தை மாமிசத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தை எப்படின்னா அவங்க மாமிசத்துல எல்லாத்தையும் மேற்கொள்ளலான்னு அவங்களோட சுயத்துல அவங்களோட பலத்துல நிற்கும் போது நம்ம அதை பார்த்து if we are getting influenced we'll fail. A lot of time we try to do it ourselves. இந்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கும் போது, அவர் வழி நடத்தும் போது, அவர் போதிக்கும் போது, he is a wonderful counselor. அவர் ஆலோசனை சொல்லும் போது அது ஜெயமா முடியும். ஆவியானவர் கொடி பிடிப்பார். Amen. Let's welcome the Holy Spirit. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே.
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே நீராளுகை செய்யும். நானும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வாஞ்சிப்போமா? உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். மாறும் தூய ஆவி. வாஞ்சையோடு அவரை பார்ப்போமா? பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நிரப்புவேன்னு அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுகள் எல்லாம் உடையட்டும் ஐயா. நல்லவரே, வல்லவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை அப்பா. அல்லேலூயா. வாஞ்சிக்கிறவங்களா கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. நன்றி ராஜா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அப்பா, நீங்க எங்களை அப்பா நடத்துகிறதுனால நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களோட பாதைக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறதுக்காக நன்றி. நாங்க வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் அப்பா சில நேரத்துல ஆவியானவரே நீங்க எங்களோட கூட நீங்க பேசி வழி இதுவேன்னு சொல்லுகிற கர்த்தரா இருக்கிறீங்க. நல்ல நண்பனா இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா உலகத்துல எத்தனையோ பேர்கிட்ட அப்பா நம்ம கைடன்ஸ் கேட்கும் போது அவங்க தெரிஞ்சும் அப்பா ஒரு தப்பான அப்பா ஒரு டைரக்ஷனை காட்டுகிற உலகமா இருக்கும் போது தகப்பனே அப்பா உண்மை சார்ந்து இருக்கிறோம் ஐயா. வழி தவறி போயிடாம அப்பா எங்களோட குடும்பத்துல அப்பா எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்களோட கால்களை அப்பா பலப்படுத்துங்க தகப்பனே. எங்களோட செவிகளை திறங்க தகப்பனே. எங்களோட கண்களை திறங்க தகப்பனே. ஆவியானவரை நீங்க பேசுகிற அப்பா
நாங்க கேட்காதபடி அப்பா எங்களோட காதுகள்ல ஏதாச்சும் அடைத்து இருந்தா, எனி ஹிண்ட்ரன்சஸ் அப்பா எங்களோட வாழ்க்கையில அதை எடுத்து போடுமாறு செபிக்கிறோம். அதை எடுத்து போட அப்பாலா எங்களுக்கு உணர்த்துமாறு செபிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில அப்பா நீங்க முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்துக்கிற தெய்வனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. திரும்ப சொல்லுவோம். எங்களுக்கு பயம் இல்லை தகப்பனே. இந்த உலகத்தை குறித்து, நாளைய தினத்தை குறித்து எப்படி நடத்துவோம், எப்படி நிற்போம், எங்களுக்கு பயம் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உம்மா கூடாதது எதுவும் இல்லை. என் இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையோட சொல்லலாமா? இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சொல்லுமா? சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் என் வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் செய்து முடித்திடுவீர். என் வாழ்விலும் நீர் வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவா கூடாதது எதுவும் இல்லை. என் வாழ்க்கையில் கூடாதது எதுவும் இல்லை. என் ஊழியத்தில் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுமா? அனுமதித்ததெல்லாம்
பயணம் முடியல, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு வச்சிருக்கிற plans are great. I have greater plans for you. அது உன்னை அழிக்க இல்லை. That's to make you prosper. It is not to hurt you. பயப்படாதன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னை தனியா விட மாட்டேன். I am a God who never sleeps or slumber. மனுஷங்க சொல்லலாம் நான் உன்னை பார்த்துக்கிறேன், but they will eventually be distracted with things. ஆனா உன்னை குறித்து நான் பெரிய காரியங்களை யோசிச்சு வச்சிருக்கிறேன். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாக நம்மளோட தரிசனம், நம்மளுக்கு வைத்திருக்கிற தரிசனம் அது இப்போ வந்ததில்லை. Nobody can take it. அவர் வைத்திருக்கிறார். இப்ப போயிட்டு இருக்கிற பாதை வேற மாதிரி இருக்கலாம். It may not seem like we are reaching the destiny. ஆனா நம்ம சூழ்நிலையை பார்க்கறதோட அவரை பார்க்கணும். அவரோட வார்த்தை சொல்லுங்க, என்னோட பாதைக்கு வெளிச்சம், என்னோட கால்களுக்கு தீபம். அந்த வார்த்தையை படிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டது இப்படிதான். என்னன்னா, நம்ம கர்த்தர் பிரசன்னத்துல நடக்கும்போது நம்ம மேல பார்த்து நடக்க வேண்டாம். மனுஷ மாமிசத்துல நடக்கும்போது சுத்தி சுத்தி பார்த்து நடக்கணும். நம்மளை நோக்கி ஏதாச்சும் வருதா, ஏதாச்சும் ஒரு தாக்குதல் வருதா. ஆனா நம்ம கர்த்தரோட பிரசன்னத்துல நடக்கும்போது நம்மளோட பாதத்துக்கு தீபமா இருக்கு. ஏன்னா அதுதான் வார்த்தை. நம்ம கீழே அவரை பார்த்து நடந்தா வேற எதையும் பார்க்க தேவையில்லை. வெளிச்சம் கீழே தான் இருக்கு. We don't need to look anywhere else. அவரை மட்டும் பார்த்தா போதும். Let's be grounded to him. எத்தனை பேரை சொல்ல முடியும் இது வரைக்கும் நடந்த காரியங்கள்? That is not going to talk about my destiny. That is not going to decide my outcome. That is not going to decide the Canaan that God for us. நம்மளுக்கு கானான் தேசத்தை வைத்திருக்கிறது இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு முடிவு பண்ண போறது. அவர் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. அவர் அனுமதிக்காம ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்காதுன்னு தேவ பிள்ளைகள் எப்ப வைராக்கியமா சொல்ல முடியுதோ அப்ப அவர் பெருமைப்படுவார். என் பிள்ளைக்கு தெரியுது, இந்த இருள் அது மூழ்கடிக்க இல்லை, இந்த கடல், இந்த அலை, இந்த ஃபயர் இஸ் நாட் கோயிங் டு பர்ன் யூ. அது நான் உன்னை பர்ன் பண்றதுக்காக இல்லை, பட் டு ரிஃபைன் யூ. ரிஃபைன் அஸ் ஃபயர். அதோட வித்தியாசம் whether it is to destroy or is it a refiner's fire ன்னு அது கர்த்தரோட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கர்த்தரோட பிரசன்னத்துல இருந்து பாடுகள் அனுபவித்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும். எத்தனை பேர் சொல்ல முடியும் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு தான்ப்பா. ஏன்னா நாங்க வெளியில வந்தவன தான் பாக்குறோம், இப்ப எவ்வளவு மகிமையா எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த பாதையில போற வரைக்கும் எங்களுக்கு தெரியல, போகும்போது தெரியல. அந்த வனாந்தரத்தை எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிய திட்டமா தகப்பனே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பே. ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பே. உங்க கை குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. என் தகப்பனால் கூடாதது எதுவும் இல்லை. என் ரட்சகரால் கூடாதது எதுவும் இல்லை. என் ராஜாவால் கூடாதது எதுவும் இல்லை.
நாங்க சில காரியத்தை பிளான் பண்ணுவோம், இந்த டைம் அது கரெக்ட். பட் ஆனா யூ நோ த ஃபியூச்சர், யூ வில் நாட் டிலே இட். கரெக்டான டைம்ல நீங்க எங்களுக்கு அப்பா தேவையானதை செய்கிற தகப்பனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. அப்பா மீதி உள்ள எல்லா காரியத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். வார்த்தையை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். வார்த்தை எடுத்துட்டு வந்திருக்கிற பாஸ்டர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். அப்பா நீங்க உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. அப்பா நீங்க இடைப்படுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏமேன், ஏமேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நீங்க இருக்கிற இடத்துல அவருடைய பிரசனத்தை நீங்க உணர்ந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த ஒரு 45 மினிட்ஸ் டு இந்த 1 hour தயவு செய்து வந்து இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு உண்டான ஒரு ரேமா ஒன்று புறப்பட்டு வரும். அந்த ரேமாவை நம்ம பெற்றுக்கொள்வோம். கடந்த வாரத்தில் அப்படி தான் நான் வந்து பாஸ்டோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷன் நான் அதை வந்து கடைசியாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம வார்த்தைக்கு நேராக போவோம். ஒரே ஒரு உங்கள் எல்லாம் ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்டுக்கொள்கிறேன், உங்களை நோக்கி வார்த்தை வரும். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தும், அந்த வார்த்தை நம்மளை வந்து உருவாக்கும், அந்த வார்த்தை நம்மளை ஒரு சில செய்ய முடியாத ஒரு சில காரியத்தை செய்ய வைக்கும். வார்த்தைக்கு நேராக கடந்து போகுமா? பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். மறுபடியும் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நீங்கள் அட்மிட் பண்ணலாம் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். மீண்டுமாய் இந்த ஜூம் மூலமாய் நாம் ஒருமனப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தர்மியான சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். அதனால எந்த சூழ்நிலையிலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரு உருவத்துல தெய்வத்தை கண்ணில் பார்க்க முடியல. அதுதான் நம்ம பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியா இருக்கிறார். ஆவியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை பல நேரங்களில் நம்ம மறந்துடுறோம். ஆனா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனை கண்ணில் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் அனுபவிக்க முடியும், உணர முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நமக்கு பிரச்சனை வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, போராட்டம் வரும்போது நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் சுகமளிக்கிறவராய் நீங்க ருசிக்க முடியும். அவர் ஆறுதல் படுத்துகிறவராய் நீங்கள் ருசிக்க முடியும். அவர் விடுவிக்கிறவராய் ருசிக்க முடியும். ஆசீர்வதிக்கிறவராய் ருசிக்க முடியும். அவரை எப்படியெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லா விதத்திலும் அவரை நீங்க ருசிக்க முடியும். யாத்திரையாகும் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எகிப்திற்கு வரப்பண்ணுகிற ஒரு வியாதி நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எல்லாத்துக்கும் அவர் பரிகாரி. எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் மருந்து. எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் சொல்யூஷன். நம்ம பிரச்சனை என்னன்னா, நாம் அவரிடத்துல போய் அதை ருசித்து பார்க்கிறதுல நம்ம தவறுகிறோம். பல நேரங்கள்ல ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அந்த மகளுக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கான சுகம், எனக்கான விடுதலை மொத்தமாக ஒருத்தருக்குள்ள இருக்கு. அப்போ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நான் அவரை தேடி போக வேண்டும்.
அவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட எனக்கு ஒரு விடுதலை நடந்துரும். ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார். அம்மா இவ்வளவு விசுவாசமா உனக்கு? வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை அவருக்குள்ள இருந்து புறப்பட்டுருச்சு. தொடுகிறவர்களுக்கு தான் வல்லமை புறப்படும். எத்தனையோ பேர் ஆண்டவரை சுத்தி இருந்தாங்க இன்னைக்கு. அவங்க மேல வல்லமை வெளிப்படல. ஆனால் அந்த ஒரு மகள் தொட்டால் வல்லமை புறப்பட்டது. இன்னைக்கு கூட இந்த மீட்டிங்ல நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் விடுதலை நடக்காது. எல்லாத்துக்கும் அற்புதம் நடக்காது. எல்லாத்துக்கும் சுகம் நடக்காது. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் விடுவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. எல்லாரையும் பலப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா எப்பொழுது அது சம்பவிக்கும்? நான் அவரை தொடும்போது, நான் அவரிடத்தில் கடந்து வரும்போது, நான் அவரோடு உறவுக்குள் வரும்போது, நான் அவரை தேடும்போது. தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் அவரை தேடும்போது, சகேயு, இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் நல்லவர் அப்படின்றாங்க, எல்லாரும் விடுதலை கொடுக்கிறவர் அப்படின்றாங்க, எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குதுன்னு சொல்றாங்க. பட் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை. பணம் இருக்குது, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்குது, எனக்கு சமாதானம் இல்லை. அவன் தேட ஆரம்பித்தான். இயேசுவை தேடுறான். அவன் மரத்துல ஏறுறான். இயேசு வந்தார். எத்தனையோ பேர் இருந்தாங்க, திரள் கூட்டமான ஜனம் இருந்தாங்க. என்னை தேட வேண்டும் என்று ஒரு இருதயம் இருக்குது அல்லவா, அதை அவர் பார்த்தார். சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. நீ என்னை தேடணும்னு மட்டும் தானே நீ நினைச்ச. ஆனா அது மட்டும் இல்லப்பா, நான் உன் வீட்டுக்கே வரேன், நான் உன் வீட்டுல தங்குறேன். ஆண்டவர் பாருங்க, வாஞ்சையுள்ள அந்த ஆத்துமாவுக்கு, தாகமுள்ள ஆத்துமாவுக்கு அவர் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு கூட நாம் வாஞ்சையோட அவர் சமூகத்துல உட்காரணும், தாகத்தோட அவர்கிட்ட இருக்கணும், நாம் அவரை தொடணும். விசுவாசத்துல, ஆண்டவரே நான் உங்களை பிடிச்சுக்கிற ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் உங்களை தொடர ஆண்டவரே. நீங்கள் அவரை எப்படி விசுவாசிக்கிறீர்களோ அவர் அப்படி வெளிப்பட ஆரம்பிப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எல்லா இடத்துலையும் அவர் எல்லா இடத்திலையும் செயல்படக்கூடியவர். சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் அவருக்குள்ளும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாயிருக்கிறார். அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு காலை வேளையில நீங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்க இருதயத்தை நீங்க திறங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன். எப்போதும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒரு திறந்த மனதால் இருந்தாதான் அவரால் நம்மை நிரப்ப முடியும். நம்ம ஒரு க்ளோஸ்டான புக்கா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அதை ஓபன் பண்ணி உள்ள வர்றதுக்கு ஒரு நாள் விரும்ப மாட்டார். அவர் வாசற்படியில் நின்று கதவை தான் தட்டுவார். நீங்க அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கணும். பல நேரங்கள்ல நிறைய பேர் க்ளோஸ்டா இருக்கிறீங்க. நீங்க ஒரு க்ளோஸ்டு புக்கு. நீங்க ஓபன் பண்ணாத வரைக்கும் ஆண்டவரால செயல்பட முடியாது. மனிதன் இடத்துல ஓபன் பண்ண முடியாது. மனுஷன்ட்ட உங்க இருதயத்தை திறக்க முடியாது. ஆனால் ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய சமூகம் இருக்கிறது. அவரிடத்துல உங்க இருதயத்தை நீங்க திறங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். சமாரியா ஸ்திரீட்ட வந்தாரு. அந்த அம்மாட்ட உங்க வீட்டுக்காரரை கூட்டுவாமா அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல எனக்கு புருஷன் இல்ல. நீ சரியாய் சொன்னாய். ஏன்னா உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்ல. நீ உள்ளபடியே சொன்னாய். அப்ப ஆண்டவர் பாருங்க, அவங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார், பாஸ்ட் ஹிஸ்டரி அறிந்திருக்கிறார், பலவீனத்தை அறிந்திருக்கிறார், சூழ்நிலை அறிந்திருக்கிறார். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நான் என் வாயால் சொல்ல வேண்டும்,
நான் உண்மையாய் அவரிடத்துல பேச வேண்டும். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். வேற எதுவுமே இல்லை. நம்மளை குற்றப்படுத்தவோ, நம்மளை காயப்படுத்தவோ, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கவோ, தண்டிக்கவோ அதுக்கல்ல அவர். அவர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பல நேரத்துல நாம் ஆண்டவர் முன்பாக திறந்த புஸ்தகமாய் இல்லை. இங்க இருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவர் முன்னாடி திறந்த புஸ்தகமா இல்ல. நீ ஒரு க்ளோஸ்டு புக். நீ ஒரு க்ளோஸ்டு புக்கா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையை சத்துரு சூறையாடி விடுவான். நான் ஆண்டவருக்கு முன்பாக நீ திறந்த புஸ்தகமா இருந்தா, சமாரிய ஸ்திரீ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஓப்பனா பேசிட்டா. ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணி எடுக்க வந்தமா, நீ தண்ணீரை கொடுக்கலாம் அந்த கிணத்துல இருந்து எடுத்து. அந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் ஒரு தண்ணீரை கொடுத்தா அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். அது ஒரு ஊற்று நீராய் உனக்குள்ள இருந்து வெளியே வரும். தாகமே வராது உனக்கு. அந்த மகளுக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரே அப்படின்னா அந்த தண்ணீரை எனக்கு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய வாழ்க்கையில திருப்தியே கிடையாது. குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்ல, திருமண வாழ்க்கையில திருப்தி இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில திருப்தி இல்ல. எனக்கு தாங்க ஆண்டவரே அந்த தாகம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில வெறுப்பா இருக்கிறீங்களா? குடும்ப வாழ்க்கையில வெறுப்பா இருக்கிறீங்களா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வெறுப்பா இருக்குதா? சலிப்பா இருக்குதா? ஏண்டா வாழ்றோன்னு தோணுதா? நடைப்பிணமா இருக்கிறீங்களா? வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாம உங்களுக்கு தெரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவருடையது அவருக்கு முன்பாக நீ ஒரு திறந்த புஸ்தகமாய், ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த நதி எனக்குள்ள பாயட்ட ஆண்டவரே என்று நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தால், அந்த சமாரிய ஸ்திரிய அந்த ஒரு ஊரே ரட்சிக்கப்படுறதுக்கு அந்த மகள் காரணமாயிருச்சு. ஆண்டவர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார், உங்களையும் பிரயோஜனப்படுத்துவார். நீங்க ஆண்டவருடைய கையில அலங்காரமான கிரீடமா இருப்பீங்க. ஆண்டவர் அப்படிதான், அதுக்காக தான் உங்களை படைச்சிருக்கிறாரு. சத்துருவின் பொய்களை நம்பாதிருங்கள். சத்துரு பொய் சொல்றான். உங்க வாழ்க்கையில வெறுப்பு, கசப்பு, இதெல்லாம் பிசாசினுடைய பொய்கள். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் உங்களை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த பூமியில உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க. அநேகருடைய இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். இருதயத்தை திறந்த ஆண்டவரே என்று கூப்பிடுங்க. அவர் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி உருவமா இல்லை, ஆனால் ஆவியா இருக்கிறார். நீங்க எங்க இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல இருக்கிறீர்களோ, உங்க வீட்டுல அவர் பிரசன்டா இருக்கிறாரு. அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் உங்க வீட்டுல எழுந்தருளி இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போதே ஆண்டவர் வார்த்தையாகிய தேவன், அவர் வார்த்தையாய் உங்க வீட்டுல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்க இருதயம் திறக்கட்டும். ஆண்டவரே நீர் இங்க இருக்கிறீர், ஆண்டவரே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர், ஆண்டவரே நீர் என்னிடத்துல பேசுகிறீர், ஆண்டவரே. ஆண்டவரே என் இருதயத்தை நான் திறக்கிறேன், உங்க வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்றேன், ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்குற, ஆண்டவரே என் ஞானத்தால நான் நிறைய பிளான் பண்ணிட்டேன். என் சுய புத்தி, என் சுய விருப்பம், என் சுய எண்ணங்கள், இதுல நான் ஓடி ஓடி தோற்று போயிட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயத்துல சக்சஸ் இல்லப்பா. ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு நான் என்ன விட்டு கொடுக்குறேன், உங்க விருப்பத்துக்கு என்ன விட்டு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் சமர்ப்பிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க விசுவாசிங்கள், தேவ மகிமையை காண்பீர்கள். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். சரி, ஏசாயா 43. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பேரை அந்த இடத்துல போட்டு வாசிங்க.
யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் அப்படின்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எப்பெல்லாம் நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்களோ என்னிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார் என்ற உணர்வோடு நீங்க வாசிக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் யாருன்னு நீங்க நினைச்சீங்க? உங்களை சிருஷ்டித்தவர். அவர் யாருன்னு நினைச்சீங்க? உங்களை உருவாக்கினவர். உங்களை உருவாக்கினதே அவர் தான். நீங்க என்ன மெட்டீரியல்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க எப்படி செயல்படுவீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க என்ன சூழ்நிலை எப்படி யோசிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். எப்படி முடிவெடுப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்களுடைய கடந்த காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு பிரசன்ட் அவர் அறிந்திருக்கிறார். இனி என்ன செய்வீங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களை உருவாக்குனதே அவர் தான். நீங்க அவரோட கருத்துல தான் இருக்கிறீங்க. உங்களை சிருஷ்டிச்சதே அவர் தான். உங்களை அவர் தான் டிசைன் பண்ணிருக்கிறாரு. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், அவர் தான் உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த உலகத்துல ஒரு பெரிய கம்பெனி அவன் ஒரு மிஷினை உருவாக்குறாங்க, இல்லைன்னா ஒரு வாகனத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ணி டிசைன் பண்ணி நிறைய அதனுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அதுல வச்சு அதை மக்கள் பயன்படுத்துறதற்காக அல்லது கம்பெனியுடைய லாபத்திற்காக அவங்க தயாரிக்கிறாங்க. தயாரிச்சு அதை என்ன பண்றாங்க? மார்க்கெட்ல கொடுக்குறாங்க. சும்மா பிரயோஜனம் இல்லாம ஒரு வாகனத்தை தயாரிச்சு சும்மா ரோட்ல விடுறது இல்லாம, சும்மா ஒரு மிஷினை தயாரிச்சு ஒரு கம்பெனிக்கு கொடுக்கறது இல்லை. அதன் மூலமாய் அவங்களுக்கு வருமானம் வருகிறது. அந்த மிஷின் எவ்வளவு வாங்கிட்டு போறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதோ அவ்வளவாய் கம்பெனிக்கு நல்ல பேர் வருகிறது, ஆர்டர்ஸ் வருகிறது. ஒரு வாகனம் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு உபயோகமா இருக்குதோ அவ்வளவு அதிகமாய் அந்த கம்பெனிக்கு நல்ல பெயர் வருகிறது, இனியும் ஆர்டர்ஸ் வருகிறது. அப்ப சும்மா ஒருத்தர் தயாரிக்கல. அப்ப மனுஷனே ஒரு விஷயத்தை சும்மா தயாரிக்கலன்னா சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் உங்களை சும்மா படைக்கவில்லை. மலைகள் உண்டாகட்டும், சமுத்திரம் உண்டாகட்டும், நட்சத்திரம் உண்டாகட்டும், இதெல்லாம் வார்த்தை. ஆனா உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கினார், பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். உங்க மேல உங்களுக்கு கசப்பு வரக்கூடாது, உங்க மேல உங்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது. பிசாசோட வேலை என்னன்னா நம்ம மேலேயும் நமக்கு வெறுப்பை கொண்டு வர்றது. கண்ணாடியில முகத்தை பார்த்தாலும் நமக்கு பிடிக்கிறது இல்லை. காரணம் என்ன? நீங்க யாருடைய ப்ராடக்ட் என்பது உங்களுக்கு தெரியல. நீங்க யாருடைய கையில படைக்கப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியல. யார் உங்களை உருவாக்கினார் என்று உங்களுக்கு தெரியல. ஆதியாகமத்துல உருவாக்கும் போதே என்ன சொல்றாருன்னா, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் உருவாக்கினார். அவரை போலவே உருவாக்கி இருக்கிறாரு. மனுஷனை அவரை போலவே உருவாக்கி இந்த பூமியில நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களை படைச்சதே இந்த பூமியில நீங்கள் அடிமையா இருப்பதற்கல்ல, நீங்கள் ஆளுகை செய்வதற்காக. பாவத்தினால மனிதன் இழந்து விட்டான். பாவத்தினால மனுஷன் அடிமையாயிட்டான். எல்லாம் இழந்து போச்சு. இன்னைக்கு வந்த டிப்ரெஷன், இன்னைக்கு வந்த போராட்டம், இன்னைக்கு வந்த பலவீனம், இன்னைக்கு வந்த வியாதி, இன்னைக்கு வறுமை, தரித்திரம், எல்லாத்துக்கும் காரணம் ஏதேன் தோட்டத்துல நடந்த பாவம். இன்னும் எவ்வளவு நாள் அதவே சொல்லிட்டு இருப்போம், பாவம் பாவம் பாவம்னு. சிலுவையில இயேசு எல்லாத்துக்கும் முடிவை கொண்டு வந்து விட்டார். 2000 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்க முடியாத பாவ கடனை சிலுவையில் தீர்த்து விட்டார். சாபத்தை சிலுவையில் முறியடித்து விட்டார். பிசாசின் அதிகாரத்தை சிலுவையில் முறியடித்து விட்டார். சிலுவையில் விடுதலை வாங்கி வைத்து விட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இயேசுவை விசுவாசித்தால் அவன்
புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏதேன் தோட்டத்துல நடந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீர்கள். இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை இல்ல, சாபத்திலிருந்து விடுதலை இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது எதற்காக? ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதை நீங்கள் திரும்பவும் பெற்றுக் கொள்ளுவதற்காக, அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுவதற்காக, வல்லமையை பெற்றுக் கொள்ளுவதற்காக, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதற்காக, விடுதலையோடு நீங்க ஜீவிப்பதற்காக. ஏன் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை இல்லை? அவர் சொல்ல, நான் உன்னை படைச்சதே நல்லாதான் படைச்சேன். பாதியில பிசாசு வந்தான், பரவாயில்ல, அவனை நான் சிலுவையில முறியடித்து விட்டேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் ஆணி அடித்து அதன் மேல வெற்றி சிறந்து விட்டார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தோற்று போனவர் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் நிறைய பேர் உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு வெறுப்பு வருது? ஏன் உங்களையே நீங்க கசந்து கொள்றீங்க? ஏன் உங்களுக்கு சோர்வு வருது? ஏன் இன்னும் பிசாசுக்கு நீங்க அடிமையா இருக்கணும்? என்னால இதை விட முடியல, என்னால இதை ஜெயிக்க முடியல, என்னால உலகத்தை விட முடியல, பாவத்தை விட முடியல, என்னால சமாதானம் இருக்க ஏன் முடியல? சிலுவையில் ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. இனி ஒன்னும் உங்களுக்காக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம ஆதங்கப்படும் போது ஆண்டவர் வந்து நமக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய போறாரு அப்படின்னு நீங்க தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அவர் இனி வந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய போறது கிடையாது. ஏன்? அவர் எல்லாம் செய்து முடித்து விட்டார். நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஆண்டவரே, நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு அந்த விடுதலையை தாங்க ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தின் மூலமாய் நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிருஷ்டிச்சவரே நான் தான், உன்னை உருவாக்குனதே நான் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ சிருஷ்டிச்சவர், உருவாக்கினவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அவ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நான் தான்ப்பா உங்களை சிருஷ்டிச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னை நான் மீட்டு கொண்டேன். மீட்பு அப்படின்னா பர்ச்சேஸ்டு. அப்போ ஒரு கடையில நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான விலை கொடுத்து நீங்க வாங்குறீங்க இல்லையா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் அப்படின்னா நமக்கான விலையை அவர் கொடுத்தார். நமக்கு என்ன விலை? நமக்கு ஒரு விலையும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு மார்க்கெட்ல போய் வித்தா நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன விலை கொடுத்தாரு தெரியுங்களா? நம்ம பக்கத்துல அவரை வச்சாரு. அவர் யாரு? ஆயிரங்களிலும் 10,000ங்களிலும் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, சர்வ வல்லமை உள்ளவர், பரிசுத்தர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் எனக்கு ஈடாக வந்து நிக்கிறார். எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து நின்னு அவர் ஜீவனையே எனக்காக கொடுத்து என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு 10 ரூபா கூட மதிக்க முடியாத ஒரு பொருளை 10 லட்சம் கொடுத்து எவனாவது வாங்குவானா? பைத்தியக்காரன் கூட அதை செய்ய மாட்டான். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாத அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை வாங்குவதற்காக அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தினார். நமக்கு பெரிய விலை கொடுத்து நமக்கு வாங்கி இருக்கிறாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? உன்னோட வேல்யூ ரொம்ப அதிகம். நீ விலை மதிக்க முடியாத மகள், நீ விலை மதிக்க முடியாத மகன். என்ன விலை? தெய்வத்துக்கு என்ன விலையோ அதே விலையை எனக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 2 வாசிக்கிறோம், உன்னதங்களில் அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். நீங்க சாதாரண மனிதர்கள் அல்ல. முதல்ல அதை புரிந்து கொள்ளணும், அதை விசுவாசிக்கணும். உங்களை மீட்டு கொண்டேன். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னுடையவர்கள்.
வேற யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க என்னுடையவர்கள். இன்னைக்கு காலையில் அநேகர் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு யாரும் உங்களை சொந்தம் கொண்டாடலைன்னா பரவாயில்ல, யாரும் உங்களை நேசிக்கலைன்னா பரவாயில்ல, எல்லாரும் உங்களை அதெல்லாம் கவலையப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ற, நீங்கள் என்னுடையவர்கள், என்னோட ப்ராடக்ட். நான் உங்களை விலைக்கு வாங்கி இருக்கிறேன், நான் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறேன். நீங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நீங்க என்னுடைய சொந்த ஜனம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிச்சா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு? 1வது வசனத்துல, நான் தான் உருவாக்குனேன், நீங்க என்ன மெட்டீரியல் எனக்கு தெரியும். 2வது, நான் உங்களை பிசாசு இடையில என்ன பண்ணா, பாவத்தை கொண்டு வந்துட்டான். அப்புறம் நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். இப்ப நீங்க என்னோட ப்ராப்பர்ட்டி, நீங்க என்னுடையவர்கள், உங்களுக்கு எனக்கு நீங்க சொந்தமானவர்கள். நான் உங்களை பேர் சொல்லி அழைச்சேன். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நீ தண்ணீர்ல கடந்து போகணும், நீ ஆறுகளுக்குள்ள கடந்து போகணும், நீ அக்கினியில கடந்து போகணும். அப்போ இப்ப பாருங்க, வண்டி ஒரு வாகனத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அத டெஸ்ட் டிரைவ் விடுறாங்க. எங்க? தண்ணிக்குள்ள ஓட்டுறான், மலையில ஓட்டுறான், நல்ல ரோட்ல ஓட்டுறான், எல்லா இடத்துலயும் ஓட்டி அதை என்ன பண்றாங்க? டெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் படைக்கும் போதே எல்லா கிளைமேட்லயும் ஓடுற மாதிரி மெட்டீரியலா தான் படைச்சிருக்கேன். தீக்குள்ள போனாலும் ஒன்னாகாது, தண்ணியில போனாலும் ஒன்னாகாது, ஆறுக்குள்ள போனாலும் ஒன்னாகாது. இன்னைக்கு சில வாகனங்களை தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பைக் இருக்கு, தயாரிச்சா அது ரோட்ல மட்டும் தான் ஓட்ட முடியும், தண்ணிக்குள்ள ஓட்ட முடியாது, தீக்குள்ள ஓட்ட முடியாது. கப்பல் இருக்குது, அதை தண்ணீர்ல தான் ஓட்ட முடியும், தரையில ஓட்ட முடியாது. ஃபிளைட் இருக்குது, அது ஆகாயத்துல தான் பறக்க முடியும், ஹைவேல ஓட்டிட்டு போக முடியாது அதை. அப்போ ஒரு ப்ராடக்டை, ஒரு வாகனத்தை மேனுஃபேக்சர் பண்ணும்போது பர்டிகுலர் இடத்துக்கு போகணுன்றதுக்காக தயாரிக்கிறாங்க. மனுஷனால எல்லா இடத்துலயும் ஓடுற மாதிரி ஒரு வண்டியை தயாரிக்க முடியாது. அப்படியே தயாரிச்சாலும் அப்போ ஃபிளைட் ரன்வேலையும் போகுது, மேலையும் போகுதுன்னு நீங்க நினைக்கலாம், சீலையும் லேண்ட் ஆகுதுன்னு நினைக்கலாம். லேண்ட் தான் ஆக முடியும், கடல்லையே டிராவல் பண்ண முடியாது, ரோட்லயே டிராவல் பண்ண முடியாது. சரி, அப்படியே போனாலும் தீக்குள்ள ஓட்ட முடியாது, அதை அவ்வளவுதான், எரிஞ்சிரும். ஆனால் உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட டெஸ்லா மேனுஃபேக்சர் ஆனாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற எப்பேற்பட்ட கார் மேனுஃபேக்சரிங் ஆனாலும் சரி, இவங்க ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். அது எல்லாத்த விட ஹை டெக்னாலஜியில கர்த்தர் உங்களை படைச்சிருக்கிறார். எப்படி படைச்சிருக்கிறாரு? நீ தண்ணிக்குள்ளேயும் போகலாம், ஆற்றிலையும் போகலாம், அக்கினியிலையும் போகலாம். அர்த்தம் என்ன? உங்க அனுதின வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்கள், சோதனைகள், குறைவுகள், உபத்திரவங்கள், எல்லா சூழ்நிலையிலையும் நீ டிராவல் பண்ணி போகலாம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பல நேரங்கள்ல நீ உடைஞ்சு போறதுக்கு காரணம், தோற்று போறதுக்கு காரணம், தோல்வி அடைகிறதுக்கு காரணம், பலவீனப்படுகிறதுக்கு காரணம், நீ என்ன மெட்டீரியல் உனக்கு தெரியல. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதுதான் எனக்கு அப்ளை ஆகும். அப்ப முதல்ல நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவரே என்னை எல்லா சூழ்நிலையிலையும் நீர் என்னை படைத்திருக்கிறீர், அதுல கடந்து போகிறதுக்கு. தாவீதுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு. அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, நீ நிறுத்துற சிலை வணங்க முடியாது, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். தூக்கி அக்கினி சூளையில போட்டாங்க, அக்கினியுடைய மனம் கூட அவர்கள் மேல வரல. தானியேலை சிங்க கபியில போட்டாங்க, சிங்கங்கள் வாய் அடைக்கப்பட்டது. என்ன கருமையானவர்களே,
கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு என்ன சூழ்நிலை நீங்க கடந்து போறீங்க, என்ன போராட்டத்துல நீங்க கடந்து போறீங்க, என்னால முடியாது, என்னால ஜெயிக்க முடியாது, என்னால இந்த சூழ்நிலை கடந்து போக முடியல, முடியல முடியல முடியலன்னு சொல்றதை நிறுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலும் கடந்து போகக்கூடியதான ஒரு மெட்டீரியலாய், ஒரு ப்ராடக்டாய் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை படைச்சிருக்கிறேன். உன்னால தீக்குள்ள போக முடியும், அக்கினியில நடக்க முடியும், ஆறுகளுக்குள்ள போக முடியும், கடலுக்குள்ள போக முடியும், எல்லா சூழ்நிலையிலையும் கடந்து போக முடியும். சீசர்கள் படகுல போகும்போது கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, காற்றடிக்குது, படகு கவிழ்ந்து விடுமோ என்று பயப்பட்டார்கள். ஆண்டவர் எந்திரிச்சு வந்தார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? படகு கவுந்துருமே நீயே சொல்லணும், என் வாழ்க்கை போயிருமே நீயே சொல்லணும், ஐயோ இது இழந்து போயிருவோமோ ஏன் சொல்லணும்? நெகட்டிவானது உங்க வாயில பேசாதீங்க, நெகட்டிவானது உங்க மைண்ட்ல சிந்திக்காதீங்க. அநேக நேரத்துல உங்க வாழ்க்கையில நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவா யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் செயல்படுறதுக்கும் ஒரே காரணம், உங்களை படைத்தவர் உங்களுக்கு யாருன்னே தெரியல, உங்களை உருவாக்கினவர் உங்களுக்கு தெரியல. நான் தான் உங்களை உருவாக்கி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்த போது அவருக்கு எத்தனையோ உபத்திரம் வந்துச்சு, எத்தனையோ வேதனை வந்துச்சு, எத்தனையோ அவமானங்கள் வந்துச்சு. அவர் அனுபவிச்ச வேதனை நம்ம இதுவரைக்கும் அனுபவிக்கல, அவர் அனுபவிச்ச அவமானங்கள் இன்னும் நம்ம அனுபவிக்கல, அவர் அனுபவிச்ச மரண வேதனைகள் நம்ம அனுபவிக்கல. அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கடந்து போனார், அத்தனையும் அவர் ஜெயித்தார். அந்த ஜெயித்தவர் தான் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் உங்களை தேவன். அவர் சொல்றார், நான் தான் உங்களை படைச்சிருக்கிறேன், நீங்க என்னுடையவர்கள், நான் உங்களை மீட்டு கொண்டேன். அப்படி உங்களை விட்டு கொடுக்க முடியாது, பிசாசுக்கு உங்களை விட்டு கொடுக்க முடியாது, தோல்விக்கு உங்களை விட்டு கொடுக்க முடியாது, பலவீனத்துக்கு உங்களை விட்டு கொடுக்க முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. இன்னைக்கு உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் தோல்வி, ஏன் பிரச்சனை? ஆண்டு சொல்ற, உன்னை படைச்சதே எல்லா இடத்துலயும் போறதுக்காக தான், உங்களை படைச்சதே எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்றதுக்காக தான். ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இதுவரை அனுபவிக்காத பிரச்சனை வந்தா கூட சந்தோஷமா போங்க, நீங்க அதை தாண்டி அந்த பக்கம் போயிருவீங்க. எகிப்திலிருந்து இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க, ஐயோ பெரிய செங்கடல் அவங்க முன்னாடி இருந்துச்சு, எப்படி தாண்டி போக முடியும்? எப்படி? வாய்ப்பே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவன் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. மோசே, ஆண்டவரே அப்படின்றாரு, மோசே கோலை நீட்டுப்பா, ரெண்டா பிளந்துச்சு, அழகா போயிட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல, இப்படி ஒரு வழி வருமா, இப்படி ஒரு காரியத்தை செய்வாரா, அவங்களுக்கு தெரியல. ஆனா அவர் செய்தார், நடத்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உங்க முன்னாடி அடைக்கப்பட்ட வழிகளை அவர் திறப்பார். அதுல வாக்கு தத்தமா சொல்றாரு, 43ஆம் அதிகாரத்துல 18, 19, 20வது வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வழியில நீரூற்றுகளையும் வரவிடுகிற கர்த்தர். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் தான் உன்னை உருவாக்குனேன், நான் தான் உன்னை படைச்சேன், நான் தான் உன்னை சிருஷ்டிச்சேன். சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, பிரச்சனை பார்த்து பயந்து போகாத, என்ன பண்ணுவோன்னு சொல்லி நீ சோர்ந்து நிக்காத. ஒரு சொல்யூஷனுமே இல்லையா உங்க முன்னாடி? இன்னைக்கு என்ன நடக்கும்னு ஒண்ணுமே தெரியலையா? கவலையே படாதீங்க, அப்பதான் அவர் வந்து இறங்கி கிரியை செய்வார். உங்களுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சு, ஓ இதை இப்படி போய் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னா, அப்ப அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆனா எனக்கு வழியே தெரியலப்பா அப்படின்னீங்கன்னா, அவர் கண்டிப்பாக இறங்கி வருவார், வழியை உண்டாக்குவார், செங்கடல் பிளக்கும், எரிகோ கோட்டைகள் உடையும், அற்புதமாய் நடத்துவார், எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை நடத்துவார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையும் கடந்து போய் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களை நான் அழைச்சிருக்கிறேன். அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்களை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டிச்சவர் அவர் தான் சொல்றாரு. அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க, வாஞ்சையோடு அவரிடத்துல அமர்ந்துருங்க, தாகத்தோடு அவர்கிட்ட போங்க. வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு அவர்கிட்ட போங்க. நீங்க விசுவாசிச்சால் தேவ மகிமையை காண்பாய். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும்
நீங்க தான் உருவாக்கி இருக்கிறீங்க. அவங்க மேலேயே வெறுப்பு, அவங்க மேலேயே கசப்பு, தோல்விகள், ஏமாற்றங்கள், கவலைகள், துக்கங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் மாறி போவதாக. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலையும் இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவரே நீர் இவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க, சிருஷ்டிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அவங்க விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு நீர் கிருபை செய்யுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. Amen, amen. Hallelujah, hallelujah. Thank you, Pastor. Hallelujah, hallelujah. நீ என்னுடையவன். மேன், நம்ம யாரு? அவருக்கு சொந்தமானவர்கள். நம்ம அநேக நேரத்தில் நமக்கு யாருமே இல்லை நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு நம்மளை சிருஷ்டித்தவரே நமக்காக இருக்கும் போது வேற யாருங்க வேணும்? ப்ராடக்ட் ஓனரே நம்ம கூட தான் இருக்காராம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். வார்த்தைகளால பலப்படுத்துகிற தேவனுங்க. நம் தேவன் வந்து நம்மள வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அவர் வந்து டிஃபெக்டா இது பண்ணிப்பா நினைக்கிறீங்க? நோ, இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. நான் ரசிக்கப்படாத முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு என்ன நானே ஒரு தாழ்வு மனைப்பளவுல போட்டுக்கிட்டு நானே வந்து என்ன வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருப்பேன். நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இல்லை, நான் இப்படி இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்காது ஆகும்னு அப்படின்னு. ஆனா ரட்சிப்புக்குள்ளாக நான் வந்த உடனே, அந்த வார்த்தை எனக்குள்ளாக வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் முதல் வந்து பைபிள் படிக்க ஆரம்பிக்கும்போது ஜெனிசிஸ்ல வந்து ஆதியாகமம் 1:26 படிக்கிறேன். லெட் அஸ் கிரியேட் எ மேன் இன் அவர் ஓன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்ச உடனே எனக்குள்ளாக ஒரு சந்தோஷம். நம்ம யாரு? அவர் நம்மளை உருவாக்கி இருக்கார், நம்மளை சிருஷ்டித்தவர் அவருங்க. அல்லேலூயா. நம்மளை உருவாக்குனவர் அவர். அல்லேலூயா. அவர் சொல்ற ஒரு காரியம் நம்மளை பார்த்து பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. ஏன் அப்படின்னா அவரு நம்மளை மீட்டு கொண்டார்ல. நம்ம தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா இந்த நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படின்னா, நம்ம வந்து அன்னாள் குழந்தைக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தோம்ல. லாஸ்ட் வீக் வந்து ராதிகா சிஸ்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் மகளுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து இதுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராதிகா சிஸ்டருடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எண்டோஸ்கோப்பி எடுத்து ஆண்டவர் அற்புதமாக வந்து எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ கர்த்தர் நல்லவர். அவங்களுடைய நம்ம ஜபத்தை கேட்டிருக்காரு, அவங்க கண்ணீரை கண்டிருக்காரு. கர்த்தருக்கு கோடி நன்றி. அதே போல் நான் இந்த ஸ்டார்டிங் மீட்டிங்ல சொன்னேன்ல, ஒரு வார்த்தை நமக்குள்ளாக வரும்போது அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படிதான் வந்து நாங்கள் கடந்த வாரத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, என்னுடைய பையனுக்கு வந்து பல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இந்த மீட்டிங்காக குறித்து பாஸ்டர்கிட்ட வந்து நான் வந்து கால் பண்ணும்போது, அப்போ பாஸ்டர் எப்பவுமே வந்து ப்ரேயர் பண்ணுவார். ஸோ அன்றைக்கி ஜெபிக்கும் போது பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை இதே தான் சொன்னார், பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமாதானத்தோடு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே நாங்கள் அதுக்கு முன்னாடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம். அதுக்கு முன்னாடியும் அதே ப்ரொசீஜர் அவனுக்கு வந்து பல் எடுத்தோம். ஓகே, அவனுக்கு 5 வயசு தான் ஆகுது. ஆனால் வந்து ஒரு சைடில் வந்து பல் எடுக்கணும், ஒரு ரூட் கனல் 2 ரூட் கனல் அப்படின்ட்டாங்க. ஒரு சைடு முடிச்சுட்டு ஒரு 15 நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு சைடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அவன் சரியாக கோஆப்ரேட் பண்ணல, ரொம்ப அழுது, ரொம்ப ஒரு மாதிரி என்னென்னமோ இதுவாகி நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே வந்து ரொம்ப ஒரு ஹெவி ஹார்ட்டோட நாங்கள் வந்தோம். நாங்கள் இந்த தடவை நாங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அப்போ தான் வந்து பாஸ்டரோட பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி. அப்போ பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பாஸ்டர் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரேமாவாக அப்படியே இருதயத்தில், ஆமாம் ஏசப்பா, நாங்கள் சமாதானத்தோடு நாங்கள் கொண்டு போவோம் ஏசப்பா, நாங்கள் சமாதானத்தோடு நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு நிச்சயத்தை நாங்கள் வந்து பெற்றுக்கொண்டோம். உண்மையாகவே நாங்கள் போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. அது என்ன சொல்றது தெரியல. அடுத்த நாளே அவன் வந்து ஸ்கூலுக்கும் கிளம்பி போனான் அவன். ஓகே, நாங்கள் உடனடியாக பாஸ்டருக்கும் கால் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப குயிக்காக அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவனை ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி ஓகே நாங்கள் வந்து சமாதானத்தோடு நாங்கள் வந்து வரும்படியாக அந்த பரிகாரியான கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டவர், நீங்களும் நானும் அவருடையவர் அப்படின்னு சொன்னவர், நம்மளை வந்து எந்த ஒரு சூழ்நிலை நம்மளை விட்டு விலகாதவர், எந்த ஒரு எதுல அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேர் பற்றாது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட தேவன் ஒரு புதிய காரியத்தை நல்லா செஞ்சாரு. நான் அதான் தான் சொல்லுவேன், மெசேஜ் கேட்கும்போது நீங்க இங்கன்னு இல்லைங்க, நீங்க எங்க மெசேஜ் கேட்டாலும் சரி, நீங்க அதே போல வந்து பைபிள் வாசிக்கும் போதும் சரி, உங்களுக்கு புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அந்த வார்த்தை உங்களை வந்து பதிச்சுக்கோங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நீங்க எது முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க எதுவுமே செய்யல. இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல தான், God have done everything on the cross perfectly and permanently. அவர் எப்படி பண்ணியிருக்காராம்? பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காராம், பெர்மனண்டா பண்ணியிருக்காராம். ஏதோ டெம்பரரியா பண்ணியிருந்தா நம்ம வந்து பார்க்கணும். அவர் அப்படி பண்ணல, பெர்ஃபெக்டாவும் பெர்மனண்டாவும், அதுல ஒரு பிசுறு கூட தட்டாதுங்க. அவர் தான் நம்ம அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம் கண்களை மூடி செபிப்போமா ஒரு சில காரியத்திற்காக. ஹalleluya, ஹalleluya. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே அப்பா கர்த்தர் ராஜா. இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. அப்பா பாடலின் பகுதியில் ஆராதனை ராஜா எங்களை பலப்படுத்தின தேவன் அப்பா இதோ கர்த்தர் ராஜா உமது பிரசனத்தோடு ராஜா இந்த வார்த்தை நாங்கள் கேட்கும் போது கர்த்தர் ராஜா இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக அப்பா கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பதை நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. உமது வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பவே திரும்பாது ராஜா. விசேஷமாக இந்த நாள்ல இணைந்தவர்கள் ராஜா அப்பா கர்த்தர் ராஜா ஏதோ ஒரு ஆக்சிடென்டா ஜாயின் பண்ணல கர்த்தர் ராஜா, ஏதோ ஒரு ஆக்சிடென்டா ஜாயின் பண்ணல கர்த்தர் ராஜா. உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் ராஜா நீங்க கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. நாங்க யாரு அப்படின்றது ராஜா, நாங்க எப்பேற்பட்டவர்கள் அப்படின்றது ராஜா உமது வார்த்தையின் மூலியமாக நீங்களுக்கு சொல்லியிருக்கீங்க கர்த்தர் ராஜா. ஆமாப்பா அப்பா நாங்க உங்களுடையவர் ராஜா, உமக்கு சொந்தமானவர்கள் ராஜா, உமக்கு சொந்தமானவர்கள் ராஜா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக, இந்த அழியாத வார்த்தைக்காக, எங்களை பலப்படுத்துகிற இந்த வார்த்தைக்காக, எங்களை உருமாற்றுகிற எங்களை இந்த வார்த்தைக்காக, எங்களை தப்புவிக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா, நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. அப்பா ஒரு விசையாக கர்த்தர் ராஜா நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்ட அப்பா கர்த்தர் ராஜா அப்பா பாஸ்டருக்காகவும் அப்பா உங்க குடும்பத்திற்காகவும் அப்பா சபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. அவங்களோட தேவைகளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. விசேஷமாக ராஜா இன்னும் அநேக பேருக்கு அப்பா கர்த்தர் ராஜா அநேக இடத்துல விதைச்சிருக்கிறத நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. இதோ இந்த வருகிற காலத்துல ராஜா அப்பா ஒரு பெரும் அப்பா கர்த்தர் ராஜா ஒரு அறுவடையை இவர்கள் கண்கள் காணும்படியாக அப்பா நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா. இதோ ராஜா அப்பா உமது வருகைக்கு அப்பா முன்பதாக கர்த்தர் ராஜா ஒரு கூட்ட ஜனத்தை அப்பா ஆயத்தப்படுத்தி ராஜா அப்பா உமக்காக அப்பா கர்த்தர் ராஜா ஓ ராஜா கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ராஜா ஒரு மகா பெரிய அநேக உடைக்கப்பட்ட இருதயங்கள் கர்த்தர் ராஜா செய்வதறியாது தவிக்கிற அப்பா கர்த்தர் ராஜா உள்ளங்கள் கர்த்தர் ராஜா அவர்கள் எல்லாம் கர்த்தர் ராஜா அப்பா பாஸ்டர் மூலியமாக அவங்க அப்பா ஊழியத்தின் மூலியமாக ராஜா நீங்க உருமாற்ற போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ராஜா. அப்பா அப்படியாக ராஜா இந்த நாள்ல இணைந்த ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா யார் யாருக்கெல்லாம் ராஜா ஒரு பலவீனம் இருக்கும், இன்னைக்கு சொன்னது போல இது முடியல, என்னால முடியல, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாயின் வார்த்தையில அப்பா கர்த்தர் ராஜா அப்பா இங்க இருக்கவங்க யாரெல்லாம் அப்பா என்னையும் சேர்த்து ராஜா யாரெல்லாம் அப்பா நாங்க எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம் ராஜா இதோ இந்த நாள்ல கர்த்தர் ராஜா எங்களை மன்னிங்க கர்த்தர் ராஜா அப்பா இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தர் ராஜா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ராஜா. அப்பா நாங்க உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் ராஜா, உம்முடைய பிள்ளைகள் ராஜா விசேஷித்தமானவர்கள் கர்த்தர் ராஜா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இப்பொழுது ராஜா சரீர ரீதியாக ராஜா அப்பா பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றோம் ராஜா. அண்ணால் குழந்தைக்கு செய்த அந்த அற்புதத்தை கர்த்தர் ராஜா இன்னும் அநேக பேருக்கு அப்பா கர்த்தர் ராஜா ஜெபிக்கிறவங்களுக்கு அப்பா நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தர் ராஜா, நன்றி செலுத்துறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க, உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டும். அதே போல அப்பா இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரேல் அப்பா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க அப்பா அந்த காரியத்திற்காக அப்பா உங்க பாதத்துல வருகிறோம் கர்த்தர் ராஜா. உங்க கரம் அப்பா கர்த்தர் ராஜா அங்க இருக்க மக்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. அப்பா விசேஷமாக உண்மை அறியாத மக்கள் அப்பா அறிந்து கொள்ளட்டும். அங்க போரின் தாக்கம் அதிகமாக அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நடந்து கொண்டு நீங்க அறிந்திருக்கீங்க கர்த்தர் ராஜா. இதோ அநேக அப்பாவி மக்கள் அப்பா கர்த்தர் ராஜா ரட்சிக்கப்படாத மக்கள் அப்பா இறந்து கொண்டிருக்காங்க ராஜா. அவங்க எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க கண்ணோக்கி பாருங்க, நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. praise lord praise lord praise lord.